தலைவலி அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் என்னைக்காவது வந்துட்டு போகும். அது வராத தலைவலி வராத மனுஷங்களே கிடையாது. பொதுவாக தலைவலி ஏன் வருது அப்படின்னா 5 விஷயங்களால் வருது. நம்ம கண்களில் கோளாறு இருந்ததுன்னா தலைவலி வரும். அந்த மைக்ரைனுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் எடுத்துக்கலாம்? நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடணும். இதுக்கு பேர் மத்தியம் பிராணாயாமா. எனக்கு அடிக்கடி தலைவலி வருது, நான் இதை பண்ணுறேன். தலைவலியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம உடம்பை எவ்வளவு தான் அழகுபடுத்தினாலும் அந்த தலை இல்லை, முகம் இல்லைன்னா அந்த உடலுக்கு எந்த விதமான அழகே கிடையாது இல்லையா? இந்த தலை அப்படின்னு சொல்கிறோமே, இந்த தலைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? அதாவது தலை முடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், முகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நாம் போடுற கண்ணாடிக்கு, நாம் போட்டுக்கிற ஜுவல்ஸுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம அசசரிஸ்க்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அந்த தலையை யாராவது கவனிக்கிறாங்களா? தலைக்குள்ளே இருக்க பாருங்கள் அந்த மூளை, அது இல்லைன்னா உடம்புல ஒன்றுமே கிடையாது. அந்த மூளையை நாம் உபயோகப்படுத்தும் போது அந்த மூளை சூடாகுது அப்படி சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, என் மூளை பயங்கர சூடாகிடுச்சு, என் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? என்ன அதுக்கு அர்த்தம்? இங்கே தாங்க நம்ம யோகா. அதாவது இப்போ சாதாரணமாக யாரை எடுத்துக்கிட்டாலும் பொதுவாகவே தலைவலி அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் என்னைக்காவது வந்துட்டு போகும். அது வராத தலைவலி வராத மனுஷங்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தலைவலியில் பல வகைகள் இருக்குது. அந்த பல தலைவலிகளில் அந்த வலியை எப்படி சரி பண்ணுறது, இல்லை என்ன மாதிரியான வகையான வலிகள் இருக்குது, ஏன் அந்த வலி வருது, அந்த வலி வந்தால் திரும்ப திரும்ப அந்த வலி வந்துக்கிட்டே இருக்குமா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் தலையை பற்றி, தலைவலியை பற்றியான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தலைவலி வந்தால் ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு பேசாமல் படுத்து தூங்கு, சரியாக போயிடும். இல்லையா வேறு ஏதாவது நினச்சிட்டே இரு, இல்லையா தலைவலி இருக்குதா பேசாமல் அந்த பிரச்சனையை தள்ளி போடு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்ல கேட்டிருக்கோம். ஆனால் யோகா சிகிச்சையில் தலைவலிக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? பொதுவாக தலைவலி ஏன் வருது அப்படின்னா 5 விஷயங்களால் வருது. தலைவலி தலை சூடாகும் பொழுது வருது. தலை ஏன் சூடாகுது? பிரச்சனைனாலையும், டென்ஷனாலையும், ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் நம்ம தலைக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் சூடாகும் பொழுது நமக்கு தலைவலி வருது. இது நம்பர் 1. நம்பர் 2, டீஹைட்ரேஷன். அதாவது நம்ம தேவையான தண்ணி குடிக்கலை நமக்கு அப்படின்னா நமக்கு தலைவலி வரும். 3வது பரம்பரையாக எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது மைக்ரைன், எங்கள் அத்தைக்கு இருந்தது, எனக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால தலைவலி வருது. 4வது நம்ம கண்களில் கோளாறு இருந்ததுன்னா தலைவலி வரும். 5வது நமக்கு தேவையான சாப்பாடு, நம்மளுடைய விட்டமின்ஸு, நமக்கு தேவையான அந்த மினரல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா தலைவலி வரும். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தலைவலி வரும். இந்த மாதிரி தலைவலிகள் பல வகைகள் இருக்குது. ஆனால் பொதுவாகவே தலைவலி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தலை வலிச்சதுன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி குடிங்க. அடுத்தது உங்களோட தலைமுடியை இறுக்கமாக இருக்கக்கூடிய ரப்பர் பேண்டோ, இல்லை தலைமுடியை இறுக்கமாக இருக்கக்கூடிய தலை அலங்காரமோ, இல்லை தலைக்கு ஏதாவது போட்டுருந்தா அதை முதல்ல லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிக்கிட்டு தலையை ரொம்ப வலிச்சதுன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா தலை குளிச்சிடணும். நிறைய பேர் எண்ணெய் வச்சுட்டு இன்றைக்கி எண்ணெயே யாரும் வைக்கிறது கிடையாது, அது வேறு விஷயம். பட் எண்ணெய் வச்சா உடனே அந்த எண்ணெயை எடுத்து குளிச்சிடணும். அந்த பசை இல்லாமல் இருக்கணும் ஒன்று. அடுத்தது யோக சிகிச்சையில் என்ன மாதிரியான யோகத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஆசனங்கள் இருக்குது. அதாவது முதல்ல உங்களோட மூச்சு பயிற்சி. உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உடம்புல இல்லைன்னாலே உடம்பு என்ன ஆகும்னா சூடாகும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு இம்மீடியட்டாக சூடாக ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம மூச்சு பயிற்சியில் ஆரம்பிப்போம். இந்த மூச்சு பயிற்சியில் எத்தனை செகண்ட் இழுக்கணும், எப்போ விடணும், இந்த மாதிரியான இதெல்லாம் விட்டுடுங்க. ஆழ்ந்த மூச்சு, ஆழ்ந்த சுவாசம் இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, அதாவது இரவு நல்லா தூங்கலை அப்படின்னா அடுத்த நாள் தலைவலி வரும். ஏன்னா இரவு தூங்கும்போது தான் நம்ம உடம்பு அதற்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்குது. நாம் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் பொழுது, உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் பொழுது உடம்பு என்ன பண்ணுது, ஃபுல் ரிலாக்ஸ்டில், டோட்டல் லை டவுனில் கண்ணை மூடிக்கிட்டு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு டோட்டலான ஸ்லீப்பிங் இதுக்கு போயிடுது. அந்த லெவலில் போகும்பொழுது என்ன ஆகும்னா உடம்புல எந்த விதமான வேலைகளும் நடக்கலை. மூளையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படுத்த ஒரு 2.5 3 மணி நேரம் அது முழிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் மூளையும் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ டோட்டல் பாடி ஷட் டவுன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான மூச்சு மட்டும்தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ தான் நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான மொத்த உடம்புக்கு தேவையான
கிட்டத்தட்ட 3/4 அளவு ஆக்சிஜன் அந்த உடம்பு எடுத்துக்குது. அதனால தான் நம்ம நைட்டு நல்லா தூங்கி எழுந்தோம்னா மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். 2 நாள் 3 நாள் நீங்கள் தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும், அப்படி இல்லைன்னா எரிச்சல் வரும், கோபம் வரும், எல்லாமே இருக்கும். பொதுவாக ஒரு குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கவே விட மாட்டாங்க, அவங்க உண்மையை சொல்கிறதுக்கு தூங்க விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகினா ஸ்ட்ரெஸ்ஸு லெவல் தாங்க முடியாமல் தலை அப்படியே கனத்து பாரமாகி அவங்க எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க அப்படின்னு பழைய காலத்து முறைகளில் கடைபிடிப்பாங்க. இது என்ன, தலைவலி வரும்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி தண்ணி குடிங்க, தலைமுடி எல்லாத்தையும் லூஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி தளர்வான இடத்துல இருங்க, ரொம்ப சூடான இடத்துல இருக்காதீங்க, கதவெல்லாம் சாத்தி ரொம்ப டம்ப்டு பிளேஸில் இருக்காதீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடாமல் இருந்தாலும் தலைவலி வரும். நைட்டு சாப்பிடாமல் இருந்து மறுநாள் காலையிலையும் சாப்பிடாமல் இருந்தால் தலைவலி வந்துடும். இதில் முக்கியமானது மைக்ரைன் அப்படின்னு சொல்லலாம். மற்ற தலைவலிகளெல்லாம் கூட சரி பண்ணிடலாம். ஆனால் மைக்ரைன் தலைவலி சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மைக்ரைனுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மைக்ரைன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த மைக்ரைனில் பல வகைகள் இருக்குது. அதாவது ரைட்டில் மட்டும் வலிக்கும், இல்லை லெஃப்டில் மட்டும் வலிக்கும், இல்லை முன்னாடி இருக்கிற போர்ஷனில் தலையில் வலிக்கும், இல்லை பின்னாடி பின்மண்டையில் டம் டம்னு யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படிலாம் தலையே பாரமாக இருக்கும், கனத்துக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் சைனஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, அது வேறு விதம், அது இன்னொரு எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த தலைவலி மைக்ரைன் அப்படிங்கும் பொழுது இது முக்கியமாக 5 காரணங்களால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாப்பிடாமல் இருக்கிறது. முதல் நாள் நைட்டு மறுநாள் காலையிலையும் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்பொழுது 2 வேளை ஸ்கிப் ஆகும்பொழுது பசியில் தலைவலி வந்துச்சுன்னா இந்த மைக்ரைன் தலைவலி வர்றவங்களுக்கு அது முக்கியமான காரணமாக இருக்கும். 2வது வெயிலில் போனாங்கன்னா உடனே அவங்களுக்கு தலைவலி வந்துடும். 3வது தண்ணி குடிக்காமல் இருந்தாலோ அல்லது ரொம்ப அழுதாலோ இல்லை ரொம்ப வேதனைப்பட்டாலோ அவங்களுக்கு தலைவலி வந்துடும். 4வது தலையை இறுக்கமாக பிடிச்ச மாதிரி ஏதாவது தலையை டைட்டாக ஏதாவது கிளிப்பு போடுறது, இல்லை தலைக்கு ஏதாவது ஏதாவது ஒரு அலங்காரம் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும்போதும் தலைவலி வந்துடும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு மைக்ரைன் இருக்குது, நான் டென்ஷன் ஆனால் எனக்கு மைக்ரைன் வந்துடும், நான் ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா எனக்கு மைக்ரைன் வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளே நாம் நினச்சிக்கிறது, நமக்கு தலைவலி வந்துடும், மைக்ரைன் வந்துடும், அப்படி நினச்சாலே நமக்கு தலைவலி வந்துடும். ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உடம்பும் எப்போவுமே ஒரே ஒரு பக்கத்தில் போயிட்டுருக்கிற ட்ராக் மாதிரி. நம்மளோட லைஃபுங்கிற ட்ரெயின் மனசு உடம்பு அந்த 2 ட்ராக்கில் தான் போயிட்டே இருக்குது. மனசு என்ன நினைக்குதோ அதை உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கும், உடம்பு என்ன நினைக்குதோ அதை மனசு அக்செப்ட் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் ரெண்டும் தனித்தனியாகவும் சண்டை போட்டுக்கிறதும் உண்டு. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸை பற்றியெல்லாம் நம்ம வேறு ஒரு எபிசோடில் பார்க்கலாம். இன்றைக்கி தலைவலியில் மைக்ரைன் வந்ததுன்னா என்ன, ஏன்னா மைக்ரைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான தாங்க முடியாத ஒரு வலி. மைக்ரைன் வந்தவங்களை பார்த்திங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு கோவமாக இருப்பாங்க, இல்லைனா கண்லேருந்து தண்ணியாக வரும், இல்லைனா எரிச்சலாக இருப்பாங்க, சட்டுன்னு ஒரு வார்த்தைகள் அப்படியே அடிச்சு விடுவாங்க, இல்லைனா என்கிட்ட யாரும் பேசாதீங்க எனக்கு தலைவலிம்பாங்க, இல்லைனா தலையில் ஒரு துண்டை போட்டு நல்லா இருக்க கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிகிச்சை முறை இருக்குது? முதல்ல பொதுவாகவே தலைவலி வந்ததுன்னா என்ன மாதிரியான முதல் ஒரு முன்னெச்சரிக்கையாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது, மாத்திரை இல்லாத என்ன செய்யலாம் முதல்ல பார்க்கலாம். அடுத்தது மூச்சு பயிற்சி பண்ணணும். அந்த மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், மைண்டு ரிலாக்ஸ்ட் ஆகும். அது எப்படி பண்ணுறது? அடுத்தது தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போதோ அல்லது மைக்ரைன் வந்தாலோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆசன பயிற்சிகளை இப்போ பார்க்கலாம் வாங்க. யோகாசனத்தில் தலைவலிக்கான முதல் பயிற்சி முதல்ல சுவாசத்தை சீராக்கிறது. நம்ம சுவாசம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உடம்புக்கு ஆதாரம். சுவாசம் இல்லைன்னா அது வெறும் உடம்பு தான். இப்போ இந்த சுவாசத்தை சீராக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, முதல்ல சாதாரணமாக சம்மணம் போட்டு உட்கார்றது. இப்போ நம்ம வீட்டில எல்லாம் சாதாரணமாக தரையில் உட்காடுறோம் இல்லையா? இப்போ மக்கள் தரையிலே உட்கார்றதில்ல. தயவு செஞ்சு தரையில் உட்கார பழகுங்க. தரையில் உட்கார்ந்திங்கன்னா தான் உங்களோட அந்த நீ லூப்ரிகேஷன், ஹிப்பு, பெல்விக் போனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே இருக்கும், முதுகு தண்டும் நேராக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி தரையில் சாதாரணமாக சம்மணம் போட்டு உட்காந்து 2 கைகளையும் தியான முத்திரையில் வச்சுக்கோங்க. தியான முத்திரை அப்படிங்கிறது கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் ஒன்று சேர்ந்து இந்த 3 விரலையும் இப்படி தனியாக வச்சுக்கிறது. இதுக்கு பேர் தான் தியான முத்திரைன்னு பேர். ஸோ இப்போது தியான முத்திரையில் உட்காந்துருக்காங்க. கண்களை மூடிக்கிட்டு நல்ல மனசை ஒருநிலைப்படுத்துகிறாங்க. ஆசனம் செய்வதற்கு முன்னாடி நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்கம்மா.
இதுக்கு பேர் வந்து சுக பிராணாயாமான பேர். சுகமாக உட்காந்து மூச்சு இழுத்து விடுறதுக்கு பேர் சுக பிராணாயாமம். பிராணா எனர்ஜி, லைஃப், உயிர் என்ன வேணால் சொல்லலாம், சக்தி என்ன வேணால் சொல்லலாம். நியமம் அப்படின்னா அதை டிசிப்ளின் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது. கண்ணாப்பினா நம்ம மூச்சு இழுத்து விடுறதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இப்போது ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக மூச்சு இழுத்து பொறுமையாக விடுறோம். இதுக்கு பேர் சுக பிராணாயாமம். இதை முதல்ல செஞ்சிங்கன்னாலே உங்கள் உடலும் மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வருவீங்க. அடுத்தது ஸ்பரிஷ முத்ரா. கைகளால் எதை பண்ணாலும் அதுக்கு பேர் ஸ்பரிஷ முத்ரான்னு பேர். கைகளை உங்களோட வயிற்று பகுதியில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. 2 கைகளையும் உங்களோட வயிற்று பகுதியில் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய நடுவில் இருக்கக்கூடிய கட்டை விரல்னு சொல்கிறோம் இல்லையா, சென்டர் ஃபிங்கர், அது உங்களுடைய தொப்புளை தொட்டுட்டு இருக்கணும். உங்கள் தொப்புளுக்கு 2 சைட்லேயும் அந்த சென்டர் ஃபிங்கரை வச்சுக்கிட்டு மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. வயிற்று மேலே கையை வச்சுட்டு பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. இதுக்கு பேர் ஆதம் பிராணாயாமம்னு அர்த்தம். ஆதம் அப்படின்னா பாட்டம். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்து சாதாரணமாக காலை மடக்கிட்டு உட்காந்து, இப்போ சில பேருக்கு தரையில் என்னால் உட்கார முடியாது அப்படின்னா நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம், பெட்டில் சாஞ்சு உட்காந்துக்கலாம். ஆனால் சாஞ்சு உட்காரும் பொழுது முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஷோல்டர் நல்லா ஓப்பனில் இருக்கணும், பெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா ட்ரூப்பிங் ஷோல்டர் ஆச்சுன்னா உங்களோட நுரையீரலில் காற்று சரியாக போகாது. அதனால் நல்லா நிமிர்ந்து உட்காந்து பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடணும். இந்த மாதிரி மெதுவாக மூச்சை இழுத்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடும்பொழுது எந்த இடத்த தொட்டுட்ருக்கீங்களோ அந்த இடத்துக்கு அதிகமான ஆக்சிஜன் போகும். நமக்கு தலையில் தானே வலி, ஏன் வயிற்றை தொட்டுட்டு மூச்சை இழுத்து விடணும் அப்படின்னா, நம்ம உடம்புல முதல்ல வயிற்று பகுதியிலிருந்து தான் நம்மளுடைய தலைப்பகுதிக்கு ஆக்சிஜன் நம்ம ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நம்ம எடுக்கிறோம், ஆக்சிஜன் எடுக்கும்பொழுது இப்போ ஏதாவது ஒரு பயம் வருதுன்னா முதல்ல வயிற்றுக்குள்ளே இன்னமும் மாதிரி படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர மாதிரி இருக்குது, எக்ஸாம் ஹாலுக்கு போனால் படபடன்னு வருது. ஸோ எல்லாமே முதல்ல வயிற்றில் இருந்து தான் வரும். ஸோ வயிற்று பகுதியை முதல்ல நம்ம ரெகுலேட் பண்ணிக்கிறோம். இது முதல் மூச்சு பயிற்சி, அதாவது ஆதம் பிராணாயாமா செக்ஷனல் பிரீத்திங். கையை ரிலாக்ஸ்டாக இப்போ தொட மேலே வச்சுக்கோங்க. இந்த மூச்சு பயிற்சி ஒரு 15 முறை செய்யலாம். 15 முறை செய்யும்போது இதை முடிக்கும்போது என்ன பண்ணணும்னா, கைகளை திரும்ப தியான முதிரையிலேயே வச்சுக்கிட்டு உங்களுடைய தொட மேலே தியான முதிரையில் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இந்த வயிற்றுப்பகுதி மூச்சு பயிற்சி முடிஞ்ச பிறகு அடுத்தது போகிறது நம்ம செஸ்ட்டு. இந்த செஸ்ட்டில் நம்மளுடைய 2 கைகளையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. ஆழ்ந்த சுவாசமாக இருக்கணும். இதுக்கு பேர் மத்தியம் பிராணாயாமான்னு அர்த்தம். நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடணும். இதுக்கு பேர் மத்தியம் பிராணாயாமா. இப்போ இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு தவறு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தலையை பின்னாடி எடுத்துகிட்டு முன்னாடி வராங்க. மூச்சை எடுக்கும்போது தலை பின்னாடி போகுது, மூச்சு விடும்போது தலை முன்னாடி வருது. அப்படி வராமல் தலையும் முதுகு தண்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக பண்ணுறாங்க. நேராக பண்ணி சரியாக மூச்சு இழுத்து சரியாக போகுது. தவறுகள் வர்றது சகஜம். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை உணர்றது ஒரு விதம், அதை செய்து காட்டிக்கும்போது சில சமயம் தவறாக பண்ணுவோம். பரவாயில்ல, அதை திருத்திக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. ஏன் கைகளை அந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா, கைகளால் எது பண்ணாலும் அதுக்கு பேர் முத்திரைன்னு பேர். முத்திரை அப்படின்னா ஜெஸ்டர்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணி. இப்போது கைகளை நம்ம செஸ்ட் மேலே வைக்கும்போது அதுக்கு பேர் ஸ்பரிஷ முத்ரான்னு பேர். ஸ்பரிஷம்னா தொடுறது. ஸோ தொட்டு உணர்ந்து மூச்சை இழுக்கிறோமா, நல்லா வெளியில் விடுறோமா, ஆழ்ந்து இழுக்கிறோமா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறது. எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கைகளை மார்பு பகுதியில் வச்சு நல்ல மூச்சை இழுத்து விடுறோம். கைகளை மார்பு பகுதியில் வைக்கும்போது வயிற்று பகுதி அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். எந்த இடத்த தொட்டுட்ருக்கீங்களோ அங்கே மட்டும்தான் மூச்சை இழுத்து விடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பொறுமையாக மூச்சு எடுத்துகிற கைகளை சாதாரணமாக உங்கள் கால் முட்டி மேலே வச்சுக்கலாம். ஃபிங்கர்ஸ் தியான முதிரால் அப்படியே வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2வது. ஓகேங்களா? முதல்ல நம்ம சுக பிராணாயாமம் பண்ணோம், அடுத்தது வயிற்று பகுதியில் ஆதம் பிராணாயாமம் பண்ணோம், அடுத்தது மத்தியம் பிராணாயாமம் செஸ்ட் பகுதி பண்ணோம். இப்போ அடுத்தது ஒரு ஆசனா பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணது மூச்சு பயிற்சி, இனிமேல் நம்ம பண்ண போகிறது ஆசனம். இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, மெதுவாக அந்த கைகளை விடுவிச்சுட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கங்க. முட்டி போட்டு சாதாரணமாக 2 காலையும் முட்டி போட்டு உட்காந்துக்கங்க. வெரி குட். முட்டி போட்டு உட்காந்துட்டு 2 கைகளையும் உங்களோட தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இதுக்கு பேர் வஜ்ர ஆசனம் அப்படின்னு பேர். வஜ்ரம் அப்படின்னா ஸ்ட்ராங். அந்த காலத்துல எல்லாம் தரை போடும்போது செவரு போடும்போது வஜ்ரம் அப்படின்னு ஒன்று மிக்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா பிடிச்சி இருக்கும், தரை கெட்டியாக இருக்கும். அதனால் அந்த வஜ்ரம் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான எலும்பு எது அப்படின்னா, நம்ம தலையையும் உடம்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பைன் அப்படிங்கிற முதுகெலும்பு. அதில் மொத்தம் 33 எலும்புகள் இருக்குது. நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்குது. அந்த 206 எலும்புகளில் முக்கியமான எலும்பு எதுன்னு பார்த்திங்கன்னா 33 நம்மளுடைய லோயர் பேக்லேருந்து அப்பர் பேக் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பு, ஸ்பைன்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு. அது நேராக இருக்கணும்.
அந்த முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி உட்காந்தாலே இந்த ஆசனத்துக்கு பேர் வஜ்ராசனம். அப்படின்னா என்ன அப்படின்னா உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பேர். இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்தும் போது முதுகு ஸ்ட்ராங்காக இருக்கும், மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்னு அர்த்தம். இந்த வஜ்ராசனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவலிக்கு என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை இந்த ஆசனா கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்காங்க, கைகள் பின்னாடி இருக்குது, உள்ளங்கை மேல் கூரை நோக்கி இருக்குது. நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு மூச்சை விடும்போது மெதுவாக முன்பக்கமாக குனிஞ்சி மூக்கு 2 முட்டிக்கு நடுவில் வர மாதிரி பொறுமையாக குனிஞ்சினா அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது உங்களுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் அத்தனைக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதுகெலும்பு கீழே இருக்குது, அவங்களோட தலை தரையில் இருக்குது, மூக்கு 2 முட்டிக்கு நடுவில் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா எல்லாம் தலைக்கு வந்துடும். நம்ம எப்போவுமே நின்றுட்டுருக்கோம் இல்லையா, நின்றுட்டு இருக்கும்போது தலை மேலேயும் உடம்பு கீழேயும் இருக்குது. ஸோ ரத்த ஓட்டம் கீழ் நோக்கி அதிகமாக வரும். இப்போ நம்ம இப்படி பண்ணும்பொழுது ரத்த ஓட்டம் தலைக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே தளர்த்தப்பட்டு உடனடியாக அந்த தலைவலிங்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸாக உடனே போகும்னு சொல்ல முடியாது. தலைவலி என்ன பார்க்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வின்னு தலை போடுதுன்னு சொல்கிறோம்ல, அது அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இப்போ அப்படியே இருந்துட்டு உங்களோட சீட் பார்ட்டை மட்டும் தூக்குங்க, உங்களுடைய பட்டக்ஸ் மட்டும் அப்படியே மேலே தூக்குங்க பார்க்கலாம். அவ்வளோதான், அப்படியே மெதுவாக தூக்கணும். இப்படி தூக்கும்போது இன்னுமே அதிகமான அளவு ரத்த ஓட்டம் அவங்களுடைய முகத்துக்கு வரும். இப்போ நீங்கள் வீட்டில் யாரையாவது பண்ண சொல்லி நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க முகம் அப்படியே சவந்து போயிடும். என்னென்னா இந்த ரத்த ஓட்டம் ஃபுல்லாக தலைக்கு வந்துடும். இப்போ இவங்க அப்படி பண்ணுறாங்க. இன்னும் நீங்கள் அட்வான்ஸ்டாக பண்ணால் இன்னும் நல்லா தூக்கிட்டிங்கன்னா உங்களோட மூக்கு 2 முட்டிக்கு நடுவில் வந்துடும். நல்ல மேலே சீட்டு தூக்கும் பொழுது இன்னுமே அதிக அளவில் ரத்த ஓட்டம் வரும்பொழுது உங்கள் தலைவலி அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிடும். இப்போ பொறுமையாக அப்படியே கீழே அந்த உங்களுடைய இடுப்பு பகுதியை வச்சுட்டு பொறுமையாக மெதுவாக தலையை தூக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தலையை மெதுவாக பின்பக்கமாக நல்லா சாய்ச்சி உங்களுடைய கழுத்து பகுதி வர மாதிரி அவ்வளோதான். அப்படியே இருங்க கொஞ்ச நாள். இது கவுண்டர் பாஸ்டர். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆசனங்கள் ஒரு ஆசனம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆசனத்துக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது, கவுண்டர் பாஸ்டர் இருக்குது. ப்ரிப்பரேஷன் அப்படிது நம்மை தயார்படுத்தி கொள்வது. கவுண்டர் பாஸ்டருங்கிறது மாற்று ஆசனம். இப்போ தலையை நேராக வச்சுக்கோங்கம்மா, தலையை நேராக வச்சுட்டு கைகளை தியான முதிரையில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துக்கோங்க. அவ்வளோதான். எவ்வளோ இந்த அமைதியான முறையில் இந்த 4 விஷயங்களை நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுடைய தலைவலி குறைய ஆரம்பிக்கும். தலைவலி வந்த உடனேயே மாத்திரையை தேடாதீங்க. இப்போ மாத்திரை போட்டால் எனக்கு டக்குன்னு தலைவலி போயிடும். ஒரு மாத்திரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோ மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பாய்சனாக சேர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. தலைவலி மாத்திரை தேவை தான், அவசரத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். எப்போ பார்த்தாலும் மாத்திரை போடக்கூடாது. அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக இதை பண்ணலாம். சரி, எனக்கு அடிக்கடி தலைவலி வருது, நான் இதை பண்ணுறேன், தலைவலியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தினமும் இந்த பயிற்சியை பண்ணணும். தினமும் இந்த பயிற்சியை பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய தலைவலி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு டைமில் சுத்தமாக தலைவலியே போயிடும். இது மட்டும் இல்லை, நிறைய ஆசனங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் உடம்பை சரி செய்வதற்கும் வந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கும் நிறைய இருக்குது. அதை போல் பல ஆசனங்களை மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.